ஒரு ருசிக்கு ருசிக்கு சூப்பரான நம்ம ஒரு வாழைப்பூ தோசை செய்யலாமா? ஒரு சூப்பரான நம்ம வாழைப்பூ தோசை செய்யலாமா? நண்பர்களே, நம்ம நிறைய வகையான தோசை பார்த்துருப்போம். மசாலா தோசை பார்த்துருப்போம், பொடி தோசை பார்த்துருப்போம், கல் தோசை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசை பார்த்துருப்போம். ஆனால் வாழைப்பூ தோசை அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்க மாட்டீங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தி, ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுங்க. யாருக்காச்சும் வெயிட்டை லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது ஒரு தோசையாக எடுத்தீங்க, 2 தோசை இல்லை ஒரு தோசை நீங்கள் மார்னிங் டிஃபனாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே வெயிட் லாஸ் ஆகிடுங்க. எல்லாருமே ஒரு சில தோசையிலேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பயப்படாதீங்க. ருசியும் ஹெல்த்தியும் இந்த வாழைப்பூ தோசை தாங்க உங்கள் வீட்டில் நாள் காலை இது தாங்க சாப்பாடாக இருக்க போகுது. பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நீக்கி விடுங்க. யாருக்காச்சும் கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கிடும். ஸோ இந்த மாதிரி இது ஒரே தோசையில் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த ரெசிபி வெறும் 2 பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? 1 கப்பு நம்ம இட்லி மாவு எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சிருக்கோம். தண்ணி கலக்கக்கூடாது, இதில் கெட்டியாக இருக்கணும். அது கூட இப்போ நான் பொடியை நறுக்கியிருக்கேன் வாழைப்பூவை. அது இப்போ தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கிட்டு நல்லா ஆஞ்சி இதை மோரில் கலந்து வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒன்று ஆயும் போது அதை டக்குன்னு நீங்கள் மோரில் கலந்துடணும். ஏன்னா அதில் இருக்கிற பிளாக் ஆகிடும், அந்த நேரம் சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இப்போ அதுவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப் நான் காட்டுறேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வாழைப்பூ நம்ம பொடியை நறுக்கிருந்தோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ நம்ம மூடியை போட்டு அரைச்சிடலாங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். நிறைய ஊற்றாதீங்க, லைட்டாக ஊற்றணும். நம்ம வாழைப்பூனெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம். என்னடா இந்த மாதிரி கலரில் இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினைக்காதீங்க. வாழைப்பூ நம்ம மிக்ஸி ஜாரில் அடிக்கும் போது இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் தாங்க வரும். இதில் நம்ம இட்லி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மாவு போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணாதீங்க, அது டேஸ்ட் கொடுக்காது. ஸோ தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுங்கள். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது சீரகத்தூளுங்க. இப்போ 3மே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைக்கணுங்க. ஃபுல்லாக போடாதீங்க மாவு, இந்த மாதிரி பாதியாக போடுங்க. ஏன்னா ஃபுல்லாக போட்டிங்கன்னா மேலே வந்துடும். அதனால் பாருங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இப்போ நம்ம அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ பாலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்களா, நல்லா பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிச்சு. உடம்புக்கு ஒரு ஆரோக்கியமானதுங்க. இந்த மாதவிடாய் இருக்கிற பிரச்சனைகள் பெண்களுக்கு ரொம்பவே இருக்கும். பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் தோசையாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் வாழைப்பூவில் உங்களை உடம்புல இருக்கிற பிரச்சனைகள், நிறைகள், குறைகள் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் தீர்ந்து விடுங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் இட்லி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடிய குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாமே கரைச்சிட்டோங்க. ஆல்ரெடி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் லைட்டாக தண்ணியை ஊற்றி நம்ம வச்சுருக்கோம். அதுவும் நம்ம ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நம்ம இது உடம்புக்கு ஆரோக்கியமானது. ஸோ நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது எதுவுமே. அப்படியே போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அடியிலேருந்து இல்லை தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க, நான்ஸ்டிக் பேனு. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அதில் அப்படியே கொஞ்சம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க. இப்போ சுற்றிரும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பானல மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படியே நல்லா பாருங்கள், ஆயில் எல்லாம் விட்டு செம்மையாக இருக்குது. ரவுண்ட் ஷேப்பில் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அப்படியே திருப்பிக்கலாங்க. நல்லா முறிவிடுச்சிங்க. நல்லா பாருங்கள், நல்லா முருவலாக இருக்குது. நம்ம கடை தோசையே தோற்று போயிடுங்க, ஹோட்டல் தோசை. இப்போ நல்லா நம்ம திருப்பி போட்டு அப்படியே சுட சுட நல்ல பூ தோசை ரெடிங்க. இப்போ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஒரு பிளேட்டில். இப்போ இன்னொரு தோசையை நம்ம ஊற்றிக்கலாங்க. ஊற்றி காட்டுற பாருங்கள். அடுப்பானெல்லாம் ஊற்றும் போது சிம்மில் வச்சுருங்க. அப்படியே லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கோதுமை தோசை மாதிரி தான் இருக்கும் கலரு.
ஆனால் இதை சாப்பிட்டு பார்த்தா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. நீங்கள் மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை. இதை வந்து ஒரு டிஃபனாக ஒரு தோசை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பறந்து போயிடுங்க. ரெண்டாவது தோசையும் நம்ம வந்து அப்படியே வந்து முருங்கல் ஆயிடுச்சு. நல்லா முருகலா பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், அப்படியே பேப்பர் மாதிரி. இப்போ இதுவும் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாங்க. அப்படியே மெலிசாக இருக்குது பாருங்கள். இது சாப்பிடும்போது அம்பிட்டு ருசியாக இருக்குங்க. பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஜெனரேஷனில் தூக்கி போடுற பொருளை பசங்க மோஸ்ட்டாக சாப்பிட மாட்டாங்க. பட் இதை அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இது ஒரு தோசையாக சுட்டு கொடுத்தீங்கன்னா பிடிக்காதவங்க கூட இது வந்து தோசையாக கொடுத்தீங்கன்னா அது டேஸ்ட்டும் வேறு, அவங்களும் ருசி சாப்பிடுவாங்க. அவங்களும் 2 தோசை சாப்பிட்ற பசங்க கூட இது ஒரு 4ஆக சாப்பிடுவாங்க. இப்போ இதுவுமே நம்ம எடுத்துக்கலாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற மாவில் எல்லாமே நம்ம இதே மாதிரி தோசை சுட்டுடலாங்க இல்லையா. நம்ம வாழைப்பூ தோசையும் அதுக்கு ஒரு காம்பினேஷனாக நம்மளுடைய தேங்காய் சட்னியும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தேங்காய் சட்னி எங்கள் வீட்டில் காய்ச்ச ஒரு தேங்காய்ங்க ஈவினிங் பறிச்சுது அப்படியே டக்குன்னு ஒரு சட்னி செஞ்சுட்டு தேங்காய் சட்னி சுவையானதே இல்லைங்க. இது ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷு. வாழைப்பூ தோசையும் தேங்காய் சட்னியும் ஹெல்த்தியும் டேஸ்ட்டும். இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுகள் வர மறந்து விட்டோமே. இப்போ நம்ம மீண்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழைப்பூ தோசைங்க. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு உங்கள் முன்னாடி இப்போ டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். முதல்ல பாருங்களா, தோசை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது, அப்படியே முருவலாக இருக்குங்க. ஹோட்டலே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு இருக்குது. பார்க்க உங்களுக்கு கோதுமை தோசை மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் இது சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. வாய்க்கு இப்படியே பேப்பர் மாதிரியே இருக்குது பாருங்களா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி முருவலாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பசங்க வந்து 4 தோசை கூட சாப்பிடுவாங்க. அம்பிட்டு ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கை வச்சா எதிரில் இருக்கிறவங்க கூட அப்படி தெரிவாங்க பாருங்கள். அப்படி தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நானே உங்ககிட்ட காட்டுறேன். அந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்களா, அடிப்பிச்சு காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்களா. இந்த வயசானவங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது சாப்பிட்டிங்கன்னாவும் நல்லாயிருக்கும். கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ உங்கள் முன்னாடி சாப்பிட்டு காட்டுறோம். வேறு லெவல் சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு இன்னும் சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த தோசை எனக்கு இன்னும் பத்தாதுங்க, இன்னும் 4 தோசை தேவைப்படும் போல் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னிங்க. ஹெல்த்தியும் ஒரு சிம்பிளான காம்பினேஷன். வாழைப்பூ தோசை தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. என்னுடைய வீடியோ சப்போஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ட்ரெண்டிங் சமையலுக்கு ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் நிறைய வீடியோஸ் மேலும் அப்லோட் பண்ண முடியும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோலேயே தெரியும் உங்களுக்கு. என்னுடைய வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷில் சந்திக்கும் வரை இப்போ உங்களுடைய அலமையில் விடைபெறுவது. டேக் கேர், லவ் யூ ஆல், see you tomorrow, happy weekend.